ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உன்கிட்ட ஒரு 5 நிமிஷமாவது பேசணும் தான் இவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக தெரியுமா? ஏற்கனவே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் வேண்டுதல்கள் ஒன்றொன்னா நிறைவேறும்னு. நீயும் இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சு எந்த சந்தேகமும் இல்லாமல் நேர்மறை எண்ணத்தோட நல்லது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த. அப்புறம் என்ன, இப்போ நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான பரிசு தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனிமே நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோட என்னுடைய வேண்டுதல்களெல்லாம் பழிச்சிடுச்சு தாயேன்னு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ நினச்சது போலவே நடக்க போகுது. கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம்தான் கப்பலின் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பதில்லை. எதுவுமே அளவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். வாழ்க்கையும் அப்படிதான். பேரின்பமெல்லாம் வேண்டாம் தாயே, சின்ன சின்ன சந்தோஷங்களே எனக்கு போதும். என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழணும் தானே நீ என்கிட்ட கேட்ட. எனக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுங்க, பவுண்டில் 100 200 நகையாக எனக்கு கொடுங்கன்னு நீ கேட்கல. உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன அவசியமோ அதை தான் கேட்டிருக்க. அப்படி இருக்கும்போது அதை உனக்கு செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் சில பக்கங்களை மட்டும்தான் நீ திருப்பியிருக்க. புத்தகத்தை மூடாம இன்னும் வாழ்க்கையை வாழப்பாரு. இன்னும் நீ படிக்க வேண்டிய பக்கங்களும் வாழ வேண்டிய வாழ்க்கையும் நிறைய இருக்குது என் செல்லமே. கவலையை நினச்சி கண்ணீர் சிந்துறதை விட உன் லட்சியத்தை நினச்சி வியர்வை சிந்த ஆரம்பிச்சினா எளிதில் உன்னால் சாதிக்க முடியும். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை தானே மேலானது. ஏன்னா வெற்றிங்கிறது அடுத்தவங்களா பார்த்து உனக்கு நீ வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லி பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் திருப்திங்கிறது உனக்கு கிடைச்ச விஷயங்களை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு அதை மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிக்கிறது. திருப்தி தானே முதல்ல முக்கியம். மனசை திருப்தியோடு வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா கூடிய சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு வந்துடுவ. நீ நினைக்கிற எல்லா காரியங்களிலும் நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது நிச்சயமா அது உனக்கு வெற்றியையும் தரும் என்று சொல்லவே. நீ என்னை தேடி வர முடியாத சூழல் இருந்தாலும் இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி வருவேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட தான் நான் வந்து அருள் செஞ்சேன். அதனால் இதை பற்றி எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு. உன்னுடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். நேர்மறை எண்ணம் எப்போதுமே உனக்குள்ளே இருந்ததுன்னா உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நல்லதாகவே நடக்குவேன் செல்லமே. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காத. எந்த நேரத்திலும் யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். சில எண்ணங்கள் நீ நினைச்சது போல நடக்கலைங்கிறதுக்காக உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. சில விஷயங்களை காரண காரியத்தோடு தான் நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக நடத்தாமல் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்காக யாருமே இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதேன்னு செல்லமே. பிறப்பும் தனிதான், இறப்பும் தனிதான். ஆனால் இடையில வாழ்க்கையை வாழும்போது உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருப்பேன்னு நம்பு. நீ வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னா உன்னை யாராவது கோபப்படுத்தும் போது மௌனமாக இரு. யாராவது உன்னை விலக்கி வைக்கணும்னு நினச்சா கூட நீ சற்று விலகியே இருந்துவிடு. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போதும் உதாசீனப்படுத்தும் போதும் மனசு உடைஞ்சு போகாமல் தைரியமாக இரு. யாராவது அவமானப்படுத்தினாலுமே கூட அவங்க கண் எதிரில் நீ தவறி கூட கண் கலங்கிடக்கூடாது என் செல்லமே. தோல்வி அடைஞ்சாலும் தைரியமாக துணிந்து எழுந்து நில். வெற்றி பெறும்போது பணிவோட பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. இது எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு உனக்கு உதவியாக இருக்கும். உன்னை நேசிக்கக்கூடிய முதல் ஆளாக எப்போவுமே நீ இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே காயப்படுத்திடாம நேர்மையாக நியாயமாக உன்னுடைய செயல்கள் இருக்கட்டும். வாழ்க்கையில் கற்றுக்கணுன்ற விஷயத்தை மட்டும் நீ நிறுத்திடாத. உன் எதிர்காலத்தில் நினைவில் வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் செய்யும் போது நிகழ்காலமும் நல்லா இருக்கும், உன் எதிர்காலமும் மிக சிறப்பாகவே இருக்கும். கஷ்டங்கள் தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற யோசனையை கொடுக்குது.
அந்த கஷ்டங்களை நினைச்சு நீ கவலைப்படுற. ஆனா உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சேர்ந்துதான் உன்னை புத்திசாலியாகவும் பலமுள்ள ஆளாகவும் தைரியமுள்ள ஆளாகவும் மாத்துது. எதிர்காலத்தை பத்தின கவலை உனக்கு வரும்போதெல்லாம் நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய இந்த வராகி அம்மா இனிமேலும் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன்னு என்னை நம்பு. நீ எப்படிலாமோ வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தா போதுன்ற மனநிலையை பெற்றுவிட்டாய்தானே. நீ நல்லா வாழும்படி உன் வாழ்க்கையை நான் சுகமாய் சந்தோஷமாக அமைச்சு தர்றேன். இந்த வராகி அம்மா எப்பவுமே உன் பக்கத்தில் தான் இருப்பேன். சோதனைகள் எவ்வளோ பெருசாக இருக்கே நினைக்காம உன் நம்பிக்கையை கொண்டாடு. உன் முயற்சிக்கு கூடுதலாக அருளும் கிடைக்கும், என்னுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அசாத்தியமான விஷயங்கள் கூட உன்னால் சாத்தியமாக செஞ்சு முடிக்க முடியும். உனக்கு உதவுவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதையெல்லாம் உனக்கு சீக்கிரமே அடையாளம் காட்டுகிறேன். உன் நிலைமையை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா சீக்கிரமே எல்லாமே மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் வெற்றியின் தூரம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக உன்னால் அடைய முடியும். என் அருளின் பாதையில் நடந்து போ. உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிச்சயம் நிஜமாகும். உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் தீபம் எரிய போகுது என் செல்லமே. என் அருளின் மூலமாக தானே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இருக்க விட மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் என்னுடைய அருளாசிகளும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் இப்போது மிகப்பெரிய அதிசயங்களை நடத்த போகுது. எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் போய் வாதாடி கெஞ்சி கேட்டு மன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்து சொல்லணும்னு நினச்ச வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா, அப்படி அடுத்தவங்ககிட்ட போராடி நீ எதையும் பெறுவதற்கு பதிலாக உன் மனசோட நீ கொஞ்சம் பேசு. அடுத்தவனை கெஞ்சி கேட்டு நமக்கு எதுவும் நடக்க வேணாம், நம்மால முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு போவோன்னு அடுத்தவங்களை விட்டு விலகி போக தயாராக இரு. இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? கோடி ரூபாய் கொடுத்து மெத்த வாங்கி அதில் படுத்து புரண்டாலும் வராத தூக்கம் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வீட்டிலேயே நிச்சயமாக வரும். காசு பணம் சம்பாதிச்சா நிம்மதியாக வாழ்ந்துடலாங்கிறது உண்மை கிடையாது. நீ இப்போ வாழ்வதை விட உனக்கு சிறப்பான நிம்மதியான வாழ்க்கையை சீக்கிரமே நான் அமைச்சு தரேன். உன் இதயத்தில் எப்போதுமே இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கோ. எந்த நொடியிலும் எதற்காகவும் நீ சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையை வலிமையானதாக மாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ சொல்லி அழுகிறதுக்கும் வருத்தப்பட்டு வேதனைப்படுறதுக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வராகி அம்மா அத்தனையும் சரி செய்வேன்னு நம்பு. உன் கவலையை கேட்கறதுக்குன்னு இங்கே யாரும் உறவுகளோ சொந்தக்காரங்களோ இல்லை. ஆனால் அதுக்காக நீ அனாதை கிடையாது என் செல்லமே. உன்னுடைய வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக நான் இருக்கேன். சில சமயம் சில விஷயங்கள் நடக்கலையே நினச்சி நீ கவலைப்படுற. அது நடக்காததே உன் நல்லதுக்காக தான்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நம்பிக்கைங்கிறது ஒரு விதமான செயல்தான். அந்த நம்பிக்கையை எப்போதுமே உன் கூட வச்சுக்கிட்டினா எவ்வளவு கஷ்டமான விஷயங்களுமே கூட உனக்கு சுலபமாக தோண ஆரம்பிச்சிடும். பணம் உன்கிட்ட இருந்தா உன்னை கடவுளாக மதிக்கும் இந்த மனிதர்கள் காசு பணம் இல்லாமல் நல்ல குணம் மட்டுமே இருந்தா உன்னை குப்பையை விட மட்டமாகத்தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்படிதான் காசுக்கு முக்கியத்துவம் இந்த உலகமே மாறி போயிடுச்சு. இடத்துக்கு தகுந்தாற் போல நடிக்கிற மனிதரை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் நல்லதை மட்டுமே பேசக்கூடியவர்களை பைத்தியக்காரன்னு தான் சொல்லும். நீ எல்லாருக்கும் நல்ல அன்பை கொடுத்தீனா உன்னை ஏமாளி கோமாளின்னு முத்திர குத்துவாங்க. ஆனால் நல்லதை 4 பேருக்கு எடுத்து சொன்ன நல்லதை செஞ்சினா உன்னை கோமாளின்னு சொல்லுகிற கலியுக காலமாக தான் இது இருக்கு. இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீனா உன் வாழ்க்கை வளம் பெறும் என் செல்லமே. என்னுடைய அருள் பார்வையும் அன்பு பார்வையும் எப்போதும் உன் மேலே இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு இப்போது பல வெற்றிகளை பார்க்க போற. நீ இதுவரைக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. ஏதாவது தெரியாதுன்னா தெரியாதுன்னு வாய் திறந்து சொல்லி அதை தெரிஞ்சுக்கவும் கற்றுக்கவும் தயாராக இரு. இப்படி எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிற மனப்பான்மை தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும்.
அதை விட்டுட்டு தெரியாததை தெரிஞ்சது போல காட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவது பதிலாக வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கவும் கற்றுக்கவும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் தயாரான ஆளாக நீ இருந்தினா நிச்சயமாக நீ ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க முடியும். நீ வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே எதையுமே வெளியிருந்து பெற முடியாது, உள்ளுக்குள்ளேயே உனக்குள்ள தேடு. அமைதியோ பொறுமையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ நிம்மதியோ வெற்றியோ எல்லாமே உனக்குள்ளதான் மூழ்கிக்கிட்டு இருக்கு. நீதான் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என் செல்லவே. நீ மனசுல நினைச்ச காரியங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வராகி அம்மா உனக்கு முடிச்சு தர்றேன்.